நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அரசு மானிய விலையில் கொடுக்கக்கூடிய மாடி தோட்டத்துக்கு தேவையான கார்டனிங் கிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கிட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கும், அந்த பொருட்களோடைய உண்மையான விலை எவ்வளோ, அது நமக்கு மானியத்தில் என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, அந்த பொருட்களை எப்படி வாங்குறது, எப்படி பயன்படுத்துறது, அந்த வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும், இதை பற்றின ஒரு தகவலை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே இந்த மாதிரி கார்டனிங் கிட்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்டனிங் கிட்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய விலையை விட கம்மியான விலையில் நம்ம கார்டன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை விநியோகிக்கிறதால நிறைய பேர் கார்டனிங் பண்ணுறதுக்கு ஆர்வமாக முன்வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். கண்டிப்பாக இது மாடித்தோட்டம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஏற்கனவே மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வெளி மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு கம்மியான விலையிலே கவர்மெண்ட் கிட்டில் கிடைக்குது. இந்த கிட் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேயே நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நமக்கு கொரோனா இருந்ததால் செப்டம்பர் அக்டோபரில் அவங்களால இது டெலிவரி பண்ண முடியாமல் போச்சு. முதல் கட்டமாக டிசம்பரில் சென்னை, கோவை, மதுரை போன்ற பெருநகரங்களில் மட்டும் டெலிவரி பண்ணாங்க. இப்போ தான் மற்ற மாவட்டங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இதை கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் எங்கெங்கே நமக்கு கிடைக்கும், இதோட கான்டாக்ட் நம்பர் என்ன, இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிட் நமக்கு உண்மையிலே ஒர்த்தா, இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த கிட் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கிடைக்கும், இந்த கிட்டை வாங்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த கிட் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வசிக்கிற எல்லாருக்குமே கிடைக்கும். யார் வேணாலும் போய்ட்டு வாங்கலாம். நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே மட்டும் தான் வாங்க முடியும். இங்கேருந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் போய் நம்மளால் வாங்க முடியாது. ஒருத்தருக்கு 2 கிட்டு எலிஜிபிள் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட பேரில் 2, என் ஒய்ஃபோட பேரில் 2 கிட்டு வாங்கியிருக்கேன். ஒரு கிட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 க்ரோ பேக் இருக்கும். இந்த 6 க்ரோ பேக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 2 கிலோலேருந்து 2.5 கிலோ அளவுள்ள கோகோ பிட் இருக்கும். இந்த கோகோ பிட்டோட சேர்த்து 6 பேக்கும் கிடச்சிருக்கும். இந்த 6 பேக் இல்லாமல் அது கூட சேர்த்து நுண்ணுயிர் உரங்கள், அதுக்கு தேவையான விதைகள், அதுக்கு தேவையான பூச்சி விரட்டிகள் எல்லாமே ஒரு கிட்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு புக்கும் கிடைக்கும். குறிப்பாக இது முறை கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பணம் செலவு பண்ணாமல் இந்த மாதிரி குறைஞ்ச விலையில் வாங்கி முதல்ல ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே மாடித்தோட்டம் வச்சுருந்தாலும் நம்ம வெளி மார்க்கெட்டில் வாங்குறத விட இந்த பொருளோட காஸ்ட்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு குறைவான ரேட்லாம் கிடைக்குது. அதனால் தாராளமாக வாங்கிக்கலாம். இதோட உண்மையான விலை கிட்டத்தட்ட 850 ரூபா, நமக்கு மானிய விலையில் 540 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய 310 ரூபா நமக்கு மானியமாக கொடுக்குறாங்க. இந்த பொருளை நம்ம வாங்குறதுக்கு நம்ம என்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸும் ஒரு ஃபோட்டோ மட்டும் கொண்டு போனால் போதும். ஒரு ஆதார் கார்டுக்கு 2 கிட் வாங்கலாம். ஒருவேளை எனக்கு 2 தேவையில்லை, ஒரே கிட் மட்டும் போதும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இதே எனக்கு 3 கிட்டு 4 கிட்டு வேணும் அப்படின்னா தரமாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு 4 கிட்டு வேணும்னா நீங்கள் 2 ஆதார் கார்டு எடுத்து போகணும். உங்களோட ஆதார் கார்டு, உங்கள் ஒய்ஃபோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ஆதார் கார்டு எடுத்துக்கலாம். கூட அவங்கள கூப்பிட்டு போகலாம் தேவைப்பட்டால். ஒருத்தருடைய ஆதார் கார்டுக்கு 2 கிட் தான் கிடைக்கும். எதுக்காக இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா, அரசு மானியத்தில் கொடுக்குறதால யாரும் மொத்தமாக வாங்கி இதை பதிக்கிறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு ஆதார் கார்டுக்கு 2 கிட் கொடுக்குறாங்க. நம்ம சாதாரண பிளாஸ்டிக் கவர் மாதிரி க்ரோ பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம க்ரீன் கலர் பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம். அதனால் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் பேக்கே போதுமானது. இது பார்த்தீங்கன்னா LDPE க்ரோ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த LDPEன்றது பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் மெட்டீரியல் செய்யப்பட்டது. இதுவும் பார்த்தீங்கன்னா UV ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த UV ட்ரீட் பண்ணதால் பார்த்தீங்கன்னா இது வெயிலில் வச்சாலும் சீக்கிரம் மக்காது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கம்பெனியில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 2016-17ன்னு போட்டுருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 2016-17 வாங்கினது. இப்போ 2021 ஆகுது. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்ட்லிங் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப அப்படியே வெயிட்டோடு சேர்த்து பிடிச்சி தூக்காமல் அடியில் ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு நம்ம வச்சுருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக இந்த பேக் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஸோ இந்த க்ரோ பேக்காகவே நான் ரெடி பண்ண ஒரு ஸ்டாண்ட் இது. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒயர்லாம் சுற்றி வரும்ல காயில், அந்த காயிலோட பாபின், இந்த மாதிரி பாபின் முழுசாக வரும். அந்த ஒரு பாபினை நான் கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி 2 தொட்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பாபினையும். ஸோ இதை வச்சுட்டு இதுக்கு மேலே பேக் வச்சிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் தூக்குறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், அடியில் பிடிச்சி தூக்குறதுலாம் ஈஸியாக இருக்கும். பேக் சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஸோ நம்ம தோட்டத்தில் 5 வருஷமாக அந்த பேக்கை டேமேஜ் பண்ணாமல் வச்சுருக்கோன்னா அதுக்கு ரீசன் இதுதான். டேமேஜ் ஆகாமல் கவரை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி அடியில் ஏதாச்சும் சப்போர்ட் கொடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாபினா யூஸ் பண்ணணும் கிடையாது. நீங்கள் நார்மலாக பெயிண்ட் பக்கெட் மூடி, இல்லைனா இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம சிலிண்டர் ட்ராலியோட கவர் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளேட் மாதிரி இருந்தால் கூட போதும். அதை அடியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிட்ட இந்த சம்மர் சீசனில் வாங்கி என்ன பண்ணுறது, நமக்கு ஆடி பட்டத்தில் கொடுத்தா கூட பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம இப்போ சம்மரில் வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒருவேளை இப்போ வாங்கி கூட நீங்கள் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சம்மர் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பயன்படுத்தலாம். ஏன்னா இது எதுவுமே கெட்டு போகிற பொருள் கிடையாது. அப்படி நீங்கள் சேகரித்து வைக்கிறதா இருந்தால் இந்த தேங்காய் நார் எல்லாமே உதிர்த்து அதில் இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல குவிச்சு வச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஆடிப்பட்டத்துக்கும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை இந்த சம்மர்லேயே பயன்படுத்தா இருந்தால் கொஞ்சம் கீரைகள், சின்ன காய்கறி செடி வகைகள் எல்லாமே பயிரிடலாம். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிட்லேயும் கிட்டத்தட்ட 6 பேக்கும் 6 தேங்காய் நார் கட்டி இருக்கும். அந்த தேங்காய் நார் கட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
2லேருந்து 2.5 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30 × 30 சென்டிமீட்டரும் 45 சென்டிமீட்டர் உயரமும் இருக்கக்கூடியது. அதாவது கிட்டத்தட்ட 1 அடிக்கு 1 அடி அகலமும் 1.5 அடி உயரமும் இருக்கக்கூடியது. இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்ற செடி வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாற்றுகள் நடவு செய்யலாம். அதே கொடி வகை பயிரிட இருந்தால் 1 அல்லது 2 பயிரிட்டால் போதுமானது. கீரை வகைகள் வளர்க்குறதா இருந்தால் இந்த பேக்கை வந்து பாதி மடித்து விட்டுட்டு பாதி உயரத்துக்கு மட்டும் வச்சா போதுமானது. ஏன்னா கீரைகளுக்கு வந்து 3/4 அடி உயரம் போதுமானது. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 அடி இருக்குது. அதனால் நம்ம இப்படி பாதி மடிச்சுட்டு 3/4 அடி உயரத்தில் வச்சு நம்ம வந்து கீரைகள் பயிரிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது கூட கலக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பயோஃபெர்டிலைசர் கொடுத்துருக்காங்க. பயோஃபெர்டிலைசர் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விரிடி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரிலமும் பாஸ்போபாக்டீரியாவும் 200 கிராம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸும் ட்ரைகோடர்மா விரிடியும் 100 கிராம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோகோ பிட்டை வச்சு நம்ம செடிகள் வளர்க்கும் போது இந்த தேங்காய் நார் கழிவில் எந்த விதமான நுண்ணுயிர்களும் இல்லாமல் இருக்கும். அந்த நுண்ணுயிர்களை வளர வைக்கிறதுக்காக தாவரங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை வளர்த்து அதை தான் இந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியாவில் உறங்கும் நிலையில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த தேங்காய் நார் கழிவோட கலந்து ஒரு 15 நாள் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ஈரப்பதத்தோடு வச்சுருந்தோம்னா அது இந்த தேங்காய் நார்லையும் இந்த நுண்ணுயிர்கள்லாம் பெருகி செடிகள் வளர்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான விதைகள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீம் அசால்ட் அப்படின்னு ஒரு வேப்பெண்ணெய் கலந்த ஒரு பூச்செடி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பைரி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வெளியில் வந்து வாங்குறத விட இது கண்டிப்பாக ஒர்த் தான். தாராளமாக இது வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு புக் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அதை எப்படிலாம் பயன்படுத்துகிறது அப்படின்னு தெரியாது. அதனால் அந்த தோட்டக்கலைத்துறை பற்றின ஒரு முன்னுரையும் அதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டோடு சேர்த்து எப்படி விதைக்கணும், எப்படி வந்து தண்ணி ஊற்றணும், எப்படி தேங்காய் நார் கழிவை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பிரித்து ஒவ்வொன்றா யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து க்ரோ பேக்லேயே ஊற வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம க்ரோ பேக்கில் ஊற வைக்க வேண்டாம். ஏன்னா க்ரோ பேக்கில் ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கிறதால தண்ணி வெளியே போயிடும். நம்ம தனியாக ஒரு பின் எடுத்து நம்ம அதை ஊற வச்சு பயன்படுத்திக்கலாம். இந்த தேங்காய் நார் கட்டியை ஒரு பின்னில் வச்சு தண்ணி ஊற்றினோம்னா 5 to 10 மினிட்ஸில் இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகிரும். அது எக்ஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா அலசணும். சின்னதாக கட்டியில் ஏதாவது இருந்ததுன்னா அதை தேய்ச்சி விட்டு நல்லா இந்த மாதிரி அலசி அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டணும். பொதுவாக இந்த மாதிரி தேங்காய் நார்லாம் பார்த்தோன்னா பிழிஞ்சு எடுத்து தான் பயன்படுத்துவாங்க. நான் இதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றதால இதை வடிகட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்டு செஞ்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற வீடியோவை அடுத்து பதிவு பண்ணுறேன். இந்த ஸ்டாண்டில் எடுத்து நம்ம இதை கொட்டின உடனே ஈஸியாக வந்து ஜல்லடை மாதிரி இருக்கும். இந்த ஜல்லடை வழியாக நம்ம கொட்டின உடனே தண்ணி மட்டும் வெளியே போயிடும். உள்ளே இருக்க தேங்காய் நார் கழிவுகள் மட்டும் நமக்கு மீதமாகும். மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட அலுமினியம் மெஸ் பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு பெரிய ஜல்லடை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஜல்லடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோகோ பீட்டு வடிகட்டுறதுக்கு அதே மாதிரி இலைசருகெல்லாம் காய வைக்கிறதுக்கெல்லாம் பயன்படும். நீங்கள் தேங்காய் நார் மட்டும் பிழிஞ்சு தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு தேங்காய் நார் மட்டும் பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது வடிகட்டுற மாதிரி கூடைகள் எதாவது இருந்தால் கூட அதில் கூட நம்ம ஈஸியாக வடிகட்டிக்கலாம். ஒவ்வொரு கட்டியாக இதே மாதிரி ஊற வச்சு மொத்த கட்டிகளும் இதையே வந்து கொட்டி மொத்தமாக வந்து 6 கட்டியும் ஒன்றா கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கட்டியாக நம்ம உயிரினம் கலக்கிறத விட இந்த மாதிரி மொத்தமாக எல்லா கட்டியும் ஒன்றா கலந்து போட்டு அதை வந்து மொத்தமாக நுண்ணுயிர் உரங்கள்லாம் கலந்து அதை மொத்தமாக 6 பேக்கும் ஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் எல்லா கட்டியுமே நான் ஊற வச்சு இந்த ஒரே ஒரு பின்னில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து வேலை சுலபமாகும். நீங்கள் ஒவ்வொரு கட்டியாக பண்ணுறத விட மொத்தமாக எல்லா கட்டியும் பண்ணும்போது வேலை சுலபமாகும். அதுக்காக தான் மொத்தமாக பண்ணுறேன். இப்போது நம்ம கிட்டில் இருந்த 6 கட்டியும் இதில் போட்டாச்சு. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 6 கட்டியும் சேர்ந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாருங்கள் தண்ணிலாம் எந்த அளவுக்கு வடிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே வடிவு வரைக்கும் அப்படியே விடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈரத்தோடு பயன்படுத்த முடியாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hours அப்படியே வடிகட்டும். மெதுவாக எல்லா தண்ணியும் சொட்டி வெளியே போகிற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நுண்ணுயிர் உரங்களை கலக்கலாம். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இதை எடுத்து தனியாக பிழிய வேண்டியதில்லை. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிட்டு நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ நம்ம கிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணலாம். அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி இது 4 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த கோகோபீட்டோட சேர்த்து கலந்து வச்சிடலாம். பொதுவாக ஒரு தொட்டிக்கு 10 கிராம் அளவு பயன்படுத்தினாலே போதுமானது. இந்த கவரில் கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்குது. ஸோ அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நுண்ணுயிர் உரங்கள் தான். இதனால் அதிகமாக பயன்படுத்தினாலும் எந்தவித கெடுதலும் கிடையாது. நம்ம பாக்கெட் முழுசாகவே இதில் போட்டுடலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடிய 4 நுண்ணுயிர் உரங்களையும் கலந்து ஒரு 2-3 முறை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை கலந்து விடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது நுண்ணுயிர் உரங்களாமல் போய் உள்ளார நல்லா கலக்கும்.
இந்த நுண்ணுயிர் உரங்கள்லாம் கலந்து ஒரு 15 நாள் கழிச்சு தான் நம்ம இந்த பேக்கில் ஃபில் பண்ணி பயன்படுத்தணும். இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு மட்டும் காமிக்கிறேன். ஸோ மொத்தமாகவே இந்த மாதிரி ஒரே தொட்டியில் மொத்தமாக 15 நாளுக்கு மக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம நடவு செய்யும்போது எடுத்து இந்த கவரில் ஃபில் பண்ணாலே போதுமானது. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஜஸ்ட்டு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு நடவு செய்ய போகிறதில்ல. இப்போ நம்ம அந்த கிட்டில் கொடுத்துருக்கூடிய 6 பேக்கும் எடுத்துக்கலாம். இந்த 6 பேக்கையும் முதல்ல சரியாக சீட் ஆகிற மாதிரி சதுரமாக அதை பிரித்து 6 பேக்கையும் ஒன்றா அடுக்கிக்கலாம். இந்த பேக்கோட அடிப்பகுதியில் ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கக்கூடிய இந்த தேங்காய் கழிவுகளை மட்டும் நிரப்பணும். ஏன்னா மண்கலவை அடியில் சேர்க்க வேண்டாம். எதுக்காக மண்கலவை அடியில் சேர்க்காமல் வெறும் தேங்காய் மட்டும் ஃபில் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்கலவையும் சேர்ந்துருதுன்னா இந்த பேக்கில் அடியில் இருக்கக்கூடிய துவாரத்தை அடைச்சிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியேறாது. அதனால் தேங்காய் கழிவு மட்டும் நம்ம அடிப்பகுதியில் போட்டோம்னா அந்த துவாரங்கள் அடைக்காது. அதுக்காக தான் தேங்காய் கழிவு மட்டும் அடியில் ஃபில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் தேங்காய் கழிவு மட்டும் அடியில் ஃபில் பண்ணுறோம். மீதி இருக்கக்கூடிய தேங்காய் கழிவோட நம்ம தொழு உரமும் மண்ணும் கலக்கலாம். இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 6 பேக்குக்கும் ஒரு 20 லிட்டர் பக்கெட் அளவுக்கு செம்மண் கலக்கலாம். அதே மாதிரி அதே பக்கெட்டில் ஒரு 20 லிட்டர் அளவுக்கு தொழு உரமோ அல்லது மண்புழு உரமோ நம்ம கலக்கலாம். வெறும் தேங்காய் நாரில் எந்தவித சத்தும் இருக்காது. அதனால் நம்ம தொழு உரமோ அல்லது மண்புழு உரமோ கலக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வெறும் தேங்காய் கழிவு மட்டும் பயன்படுத்தணும்னா செடிகளை தண்டுக்கும் வேருக்கும் சரியாக பிடிப்பு இருக்காது. அதுக்காக மண் கலக்கிறோம். ஸோ இந்த மண்ணும் தொழு உரமும் ஒரு 20% கலந்தாலே போதுமானது. இப்போது மீதம் இருக்கக்கூடிய தேங்காய் கழிவுகளும் அந்த ஏற்கனவே நம்ம கொட்டியிருக்கக்கூடிய மண் தொழு உரம் மூணுத்தையும் நல்லா கலக்கணும். 2-3 முறை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த 6 பேக்குக்கும் மொத்தமாக வந்து ஷேர் பண்ணி நம்ம இந்த 6 பேக்கையும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் கழிவு நுண்ணுயிர் உரங்கள் தொழு உரம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி உடனே நம்ம எந்த செடியும் நடவு செய்ய வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாவதும் இது நல்லா மக்கணும். கொஞ்சம் லேசான ஈரப்பதோடு வச்சுருக்கணும். அப்போ தான் நுண்ணுயிர்கள் பெருகி கொஞ்சம் மக்கி தரமான மண்கலவையாக தயாராகும். அதுக்கப்புறம் தான் நம்ம நடவு செய்யணும். அது வரைக்கும் அந்த 15 நாள் இடைவெளியில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த விதை பாக்கெட்டுகள் எல்லாம் எடுத்து நம்ம ஒரு நர்சரி ட்ரேலையோ அல்லது தொட்டிலையோ விதைச்சி அந்த நாற்றுகள் வளர்த்துக்கலாம். ஸோ நாற்றுகள் வளர்கிறதுக்கு 15 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் ஆகும். அது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான காய்கறிகளை பொறுத்தது. நாற்றுகள் வளர்ந்து தயாரான உடனே நம்ம எடுத்து இந்த தொட்டியில் நடவு செய்யலாம். இந்த தொட்டியில் செடி காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 நாற்றுகள் வரைக்கும் நடவு செய்யலாம். அதே மாதிரி கொடி வகை காய்கறிகள் அப்படின்னா 1 நடவு செஞ்சால் போதுமானது. கீரைகள் அப்படின்னா நிறையவே நம்ம பயிரிடலாம். இப்போ நான் இந்த பேக்கில் உடனே வந்து இப்போதைக்கு உங்களுக்கு செடி நடவு செஞ்சு காமிக்க முடியாது. ஏன்னா இது இன்னும் மக்கிறதுக்கு 15 நாள் ஆகும். அதனால் நான் ஏற்கனவே நம்ம கார்டனில் இந்த மாதிரி பேக்கில் தக்காளி நடவு செஞ்ச வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் மண்கலவை எல்லாமே தயாரித்து அதுக்கப்புறம் நாற்றுகள் வளர்த்து நடவு செஞ்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ஒவ்வொரு பேக்லையும் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி நாற்று நடவு செய்கிறேன். இந்த மாதிரி நடவு செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் பொசிஷனில் நடவு செய்யணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வளரும்போது டிஸ்டர்ப் இல்லாமல் வளரும். ஏன்னா நான் தொட்டிகள் எல்லாமே நான் பேக் எல்லாமே பக்கத்தில் வச்சுருக்கிறதால அது வளரும்போது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றக்காக அந்த மாதிரி ஜிக்ஜாக் பொசிஷனில் நான் நடவு செஞ்சுருக்கேன். இந்த கவரில் மண்ணெல்லாம் நிரப்பினதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து தோரங்கள் இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா ஒரு சில கவரில் தோரங்கள் இருக்குது, ஒரு சில கவரில் வந்து தோரங்கள் இல்லை. தோரங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி வெளியேறாது, உள்ளாரே தேங்கி நிற்கும். அப்படி தண்ணி உள்ளாரே தேங்கி நின்றுதுன்னா செடிகள் தண்டல்கள் வேர்கள் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ட்ரெயின் ஹோல் இருக்கான்றதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த கிட்டை பயன்படுத்துறதுக்கான ப்ரொசீஜர் இவ்வளவு தான். சரி, இதில் இருக்கக்கூடிய இந்த நீம் ஆயில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஏதாவது பூச்சித்தாக்கல் வந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய நீம் பேஸ்டு பெஸ்டிசைடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ml நம்ம தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ரொம்ப சின்ன செடியிலே ப்ராப்ளம் வந்ததுன்னா ஒரு 3 ml கலந்தால் போதுமானது. கொஞ்சம் பெரிய செடிகளாக இருந்தால் 5 ml வரைக்கும் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இந்த மாடித்தோட்டம் கிட்டில் இந்த செடிகள் வளர்க்குறதுக்கு தேவையான பயிலிருந்து அதுக்கு தேவையான தேங்காய் நார், அதுக்கு தேவையான நுண்ணுயிர் உரங்கள் மற்றும் அதுக்கு தேவையான விதைகள், அதுக்கு தேவையான பூச்சி விரட்டிகள், இது எல்லாமே வந்து ஒரு கிட்டாக கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள கிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மரில் நம்ம இதில் வந்து நடவு செய்யலாமா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட சம்மரில் செடிகள் வளர்க்குறது சவாலாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் போர்ஷன் மாதிரி இந்த சம்மர்லேயும் நம்ம செடிகள் வளர்க்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இந்த சம்மரில் செடி வளர்த்து கற்றுக்க முடியும். இப்போ இந்த சம்மரில் செடிகள் வளர்க்குறதுல கூடிய சாதக பாதகங்களை நம்ம ஓரளவு கற்றுக்கிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய ஆடிப்பட்டத்தில் நம்ம நிறைய செடிகள் வளர்க்கலாம். அப்படி வளர்க்கும்போது நமக்கு ஒரு முன்னாடி ஒரு முன் அனுபவம் இருக்கும். திடீர்னு இப்போ அப்படியே வச்சுருந்துட்டு நம்ம எடுத்து ஆடிப்பட்டத்தை எடுத்து நம்ம நடவு செய்யும்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய 6 வகையான விதை பாக்கெட்டுகளில்
நிறையவே விதைகள் இருக்குது. ஒரு பாக்கெட் விதையே இந்த 6 பேக்கு போதுமானது. மீதி இருக்கக்கூடிய 5 பாக்கெட் விதையை நம்ம அடுத்த சீசனுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போதைக்கு ஏதாவது ஒரு வகை விதையை மட்டும் விதைங்க. ஏன்னா ஒவ்வொரு செடியில் ஒவ்வொரு விதையை விதைச்சிட்டு நமக்கு பெரிய அளவில் பெரிய அறுவடை கிடைக்காது. அதனால் 6 தொட்டிலும் எதையாவது ஒரே வகையான செடியை விதைச்சி நம்ம ஓரளவுக்கு அறுவடை எடுக்கலாம். இது வந்து ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இந்த மாடித்தோட்டம் சம்மந்தமான கிட்டு எப்படி வாங்குறது, எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற தகவலை பின்னாடி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதில் போய் பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே கிடைக்கும், அதோட கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக கூகுளில் போய் TNAU அக்ரி போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா TNAU அக்ரிடெக் போர்ட்டல் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்னு இருக்கும். அதில் ஹார்டிகல்ச்சரை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹார்டிகல்ச்சரோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச்சில் போயிட்டு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் கிடைக்கும், அதில் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக், அந்த மாதிரி புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, திருவாரூர், திருவண்ணாமலை, திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவள்ளூர், வேலூர், சென்னை, உதகமண்டலம், அரியலூர், திருப்பூர், விருதுநகர், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் வாரியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.